ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி சாக்கு பையை வச்சு செருப்பு ஸ்டாண்ட் நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த செருப்பு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 2 சாக்கு பைங்க. அரிசி சாக்கு பை வந்து 2 தேவைப்படும். நான் 2 பை எடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சாக்கு பையில் 2 பக்கமும், அதாவது சைடில் 2 பக்கமும் வந்து நீல வாக்கில் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும், நீல வாக்கில் இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு சாக்கு பை வச்சுருந்தோம் பாருங்கள். அதுலேயுமே வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் நமக்கு தேவைப்படுங்க. அந்த ஒரு பக்கத்தை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தோடு ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இதோட முடிகிற பகுதியில் வந்து அந்த பக்கத்தை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணுங்க. இதை ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாங்க. அப்படி இல்லைனா தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா தையல் மிஷினில் கூட நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் தாங்க யூஸ் பண்ணுறேன். க்ளூகன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த க்ளூகனை வந்து இதில் வச்சு ஒட்டி அந்த பக்கத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒட்டி முடித்தோன்னே இதோட ஓரப்பகுதியில் வந்து நம்ம கையை வச்சு அளவு வச்சுக்கணுங்க. நம்ம கை வந்து எப்படி வச்சு அளவு எடுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. நல்லா விரித்து விட்டு வச்சு இதை அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கணும். இதே போல் வந்து நம்ம அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வரணுங்க. நம்மளோட ஒரு கைப்பகுதியை வந்து நல்லா விரித்து வச்சுட்டு அதே சைஸ்க்கு வந்து நம்ம அப்படியே வந்து மடக்கி விட்டு ஃபோல்டு பண்ணிக்கணுங்க. இந்த சாக்கு பை வந்து லாங்காக இருக்கிறதுனால நல்லா தாராளமாக 4 மடிப்பு வரைக்குமே நமக்கு வருங்க. எனக்கு வந்து 4 மடிப்பு போதும். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய செப்பல்ஸ்லாம் இருக்குது, நிறைய வேணும் அடுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து அந்த சாக்கு பை வந்து நம்ம ஒரு பை தானே எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம், அதை நீங்கள் 2 பையாக கூட அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 2 மடிப்பு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 மடிப்பு வந்துச்சுங்க. அப்படியே மடக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக வந்து இதோட ஓரங்களை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாம், இல்லை மிஷினில் கொடுத்து கூட தைச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவுமே வந்து க்ளூகனை வச்சு தாங்க அது ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மடிப்பு இருக்கிற பக்கத்துலலாம் வந்து நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டோம்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வந்து கலண்டு வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதோட எக்ஸ்ட்ரா அந்த சைடில் வந்து அன்ஈவனாக இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுடலாங்க. அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த பையில் வந்து சென்டரில் வந்து நம்ம அப்படியே க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. அதாவது நம்ம சென்டரில் ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்ட்டாக அது கிடைக்குங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேன்ட்டு. இந்த மாதிரி சென்டர் பகுதியில் வந்து நம்ம அப்படியே க்ளூகன் வச்சு ஒட்டி விட்டோம்னா நமக்கு 2 பார்ட்டு மாதிரி கிடச்சிரும். அதாவது 2 பார்ட்டாக நம்ம 4 மடிப்பு வச்சுருக்கோம், அதுக்கு வந்து நமக்கு 8 பார்ட்டு மாதிரி கிடைக்குங்க. நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பார்ட்டாக கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம இப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்குங்க. அதுக்காக நான் என்கிட்ட உள்ள பழைய லேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி இந்த பையோட ஓரங்களில் வச்சு நான் அதையுமே க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் ஒட்டி விட்டுட்டு இடையிலையும் வந்து நம்ம அந்த பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்குமே வந்து சின்ன லேஸ் மாதிரி இருந்து அதையுமே வச்சு நான் சென்டரில் இடையில எல்லாத்துலேயுமே வந்து அதை வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே நீட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக இந்த கீழ்ப்பகுதி சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடு வந்து அந்த சாக்குப்பை வந்து தெரியுதுங்க. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுலேயுமே நான் வந்து அந்த கிளாத்தை வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சாக்குப்பை தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சோன்னே இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை குச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ளே வந்து ஏதாவது நூலோ கயிறோ விட்டு நம்ம உள்ளே விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் விட்டு அந்த பக்கத்தில் எடுத்துக்கலாம். இந்த சாக்கு பையை திருப்பி போட்டுட்டு இதோட ஓரத்தில் அந்த கட்டைப்பை குச்சை வச்சு அப்படியே வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட ஓரங்களை ஒட்டி விட்டுடலாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறது. ஒட்டி முடிச்சிடலாங்க. இப்போ இதை வந்து இந்த நூல் இருக்குது பாருங்கள், அதை வந்து 2த்தையுமே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஷூ ரேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈஸியாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க.
இப்போ இதில் தான் வந்து நம்ம செருப்புலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாண்ட் வந்து போட்டிருந்தேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாண்டு தாங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதாவது இது போட்டு 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்ட புதுசில் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, வெயிட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ரெடி பண்ணதுலேருந்து 1 வருஷம் கிட்டே இப்போ இது வரைக்குமே நான் இந்த ஸ்டாண்டு தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். அதே சமயம் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணலாங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நல்லாவே வெயிட்டும் தாங்கும், நிறைய நாள் வந்து நமக்கு லைஃப் கொடுக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண ஸ்டாண்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஆணிலையோ இதுலேயோ மாட்டி வச்சுக்கோங்க வாசலில். இப்போ இதில் வந்து நம்ம செருப்புலாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஜோடி செருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த செருப்புலாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த இன்னொரு சாக்கு பை இருக்குது பாருங்கள், இதே சைஸ்க்கு வந்து நம்ம அப்படியே வந்து ஓரங்களில் வச்சு ஒட்டி விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. அதுவுமே உங்கள் விருப்பம் தான். எனக்கு வந்து நான் அப்படி ஒன்றும் வைக்கல, ஏன்னா இதுவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, அதனால் அதை மூடணும் அப்படிங்கிற இது எனக்கு வந்து தோணலை. உங்களுக்கு அப்படி மூடி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாக்கு பை வந்து அந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து ஒட்டி விட்டுட்டு முன்னாடி போட்டு விட்டிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட இந்த செருப்பு ஸ்டாண்டு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நீங்கள் அதே போலவும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். பார்த்தோன்னே வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்காது, அது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.